மக்களே வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்கன்னா, அந்த கம்பெனில வேலை செய்யும் பட்ச உங்களுக்கு சேலரி எப்ப பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷன வந்து ரீசென்ட்டா கோட் ஆன் வேஜஸ் ஆக்ட் கீழ குடுத்திருக்காங்க. இந்த கோட் ஆன் வேஜஸ் ஆக்ட்ட 2019ல பாஸ் பண்ணாங்க. 2026ல வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால நெறைய பேருக்கு வந்து சேலரி சேஞ்ச் எல்லாம் ஆயிருக்கலாம். பட் ஆனா இந்த விஷயத்துல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப வந்து சேலரி எப்ப பே பண்ண போறோம் அப்படின்னு சொல்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா இன்டெப்த்தா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ உங்களோட சேலரிய பொறுத்து அந்த சேலரி பேமெண்ட் மாறுமான்னு கேட்டா கிடையாது. இப்ப எப்ப பே பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க மாசம் மாசம் சேலரிக்கு ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா, ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மந்தோட 7ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு சேலரி பே பண்ணி ஆகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்ப ஜனவரி மாசம் நீங்க ஃபுல்லா வொர்க் பண்ணிட்டீங்க. அந்த ஜனவரி மாசம் உங்களுக்கு சேலரி உங்களுக்கு வரணும்னா, பிப்ரவரி மாசத்தோட 7ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு சேலரி பே பண்ணி ஆகணும். இது வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம். 2வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வீக்லி சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு வீக்லியா உங்களுக்கு சேலரி பே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த வீக்கோட கடைசி வொர்க்கிங் டேக்குள்ள உங்களுக்கு சேலரி பே பண்ணி ஆகணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வாரம் வாரம் வேலை செய்றீங்க. மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் வேலை செய்றீங்க. ஒரு வாரத்துக்கு மட்டும் உங்களுக்கு சேலரி தராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வாரத்துக்கு தர சேலரிய நெக்ஸ்ட் வீக் வந்து பே பண்ணக்கூடாது. சோ மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் ஒர்க் பண்றீங்க. சாட்டர்டேக்குள்ள உங்களுக்கு அந்த சேலரிய அவங்க பே பண்ணி ஆகணும். 3வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க டெய்லி வேஜஸ் பண்றீங்க. ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ரூ. 300 ஒரு நாளைக்கு எனக்கு ரூ. 500 சோ நான் ஒரு இடத்துல போய் வேலை செய்றேன்னா, அந்த ஒரு நாள் முடியறதுக்குள்ள உங்களுக்கு சேலரி பே பண்ணணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து இந்த ஆக்ட்ல கிளியரா எல்லாருக்குமே புரியுற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சேலரி எப்ப பே பண்ணணும் அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ பார்த்து நீங்க கத்துட்டு இருக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்கள பார்க்குற வரைக்கும் டாடா பை பை டேக் கேர்.